விஜய் கூட போயிருக்காரு. விஜய் போய் மன்றத்தை சேர்ந்தவங்க வந்து உதவி பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அவர் போய் பார்த்தாரு, பேசினார், ஆறுதல் சொன்னார். அவரும் வந்து ஏதாவது அறிவிப்பாருன்னு பார்த்தா ஒன்றும் காணோம். இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்படி போயிட்டு இருக்காங்க. அன்புமணியில் போயிருக்காரு, பார்த்துருக்காரு. அதான் பாமக அவரும் போய் பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க, போகிறாங்க. உதவிங்கிறது அந்த நேரத்து உதவி என்னங்கிறது வந்து சொந்த முறையில் சொந்த காசை யாரும் செலவு பண்ணுறதுக்கான வழியை காணும். இது இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதயக்கணி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகள், அந்த விஷ சாராயம் இப்போ தான் ஒன்றுனா வருது. மெத்தனால் அது இதுங்கிற மேட்டர் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போனால் கூட அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இவங்களே பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுனால தான் இது மாதிரி மறுபடியும் புதுசாக இவங்க எதிர்பாராமல் இந்த சாராய சாவுகளில் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அதை போய் வந்து பதில் சொல்ல அதை சப்கட்டு கட்டி அதை சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்காங்க. இது வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த 40க்கு 40 அதை வந்து அனுபவிக்க முடியாமல் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாத சூழலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. கோயம்புத்தூரில் போய் பெரிய ஒரு பாராட்டு கூட்டம் நடந்துச்சு. பாராட்டு கூட்டம் நடந்தால் அதனுடைய இது பிரதிபலிப்பு ஒன்று வரும் இல்லையா, வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் பாருங்கள் என்னென்னா யார் எப்படிப்பட்ட முகம் இருக்குங்கிறது இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. என்னமோ திடீர்னு சூர்யா கூட வந்து எதிர்க்கிறது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சூர்யா சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டையும் சேர்த்து 20 வருஷமானா அதிமுக அரசாங்கத்தை சேர்த்து டாஸ்மாக் கடைகளை வந்து அரசாங்கமே திறந்து வச்சு அரசாங்கமே வருமானத்தை தேடிக்கிட்டு சாராய பழக்கத்தை வந்து டீப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் உண்டாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த அணுகுமுறை மாற வேண்டும், இந்த போக்கு மாற வேண்டும் அப்படின்னு வந்து பொதுவான ஒரு விஷயத்த சூர்யா, மற்றவங்க யாரும் சொல்லாத ஒரு கருத்தை வந்து சூர்யா சொல்லியிருக்கார். நல்ல விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து ஏன் சொல்லலைங்கிறது வந்து டக்குன்னு உடனே முடிவெடுத்து சொல்லிட்டார். இப்போ அடுத்து பார்த்திபன் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்கு. நடிகர் ரஞ்சித் கோயம்புத்தூரில் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்கருத்துக்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த டைமில் நான் வாய் திறக்கலான்னா அப்புறம் எப்போயுமே திறக்க முடியாத போல் இருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸினுடைய அந்த சினிமா கம்பெனியினுடைய அழுத்தம் இருந்தால் கூட இது என்னென்னா உங்களுக்கு பப்ளிக் இமேஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னா அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது 22ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகம் எங்கும் பாரதிய ஜனதா இந்த கள்ளச்சாராய சாவுக்கு சரியான நடவடிக்கை, சரியான விசாரணை நடைபெற வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து போராடி ஒரு போராட்டங்கள் நடத்தினாங்க. நிறைய பேர் கைதாகியிருக்காங்க. வழக்கம் போல் இந்த ஆளுங்கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய அடக்குமுறை அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு நடிகர் பற்றி ஒரு நடிப்பை பற்றி சொல்லுவாங்க, காத்தாடி ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவரை வந்து லேட் ரியாக்ஷன் நடிகர்பாங்க. பேசிட்டு ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவார். அதனால் அவருக்கு லேட் ரியாக்ஷன் நடிகர் அப்படிங்கிற அந்த மாதிரி அதிமுக வந்து லேட் ரியாக்ஷன் கட்சி மாதிரி மாறிக்கிட்டு வருது. அவங்க 24ஆம் தேதி மண்டே அன்றைக்கி தான் வந்து தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ இப்படி போகுது எல்லாமே லேட்டு. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விஷயங்களை போய் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. பார்த்துட்டு கட்சி சார்பாக வந்து உதவி பண்ணுறோம், அவங்களுக்கு பண உதவி பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து படிப்பு செலவு, இந்த அவங்களுடைய மருத்துவ செலவு எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்னென்னா, இதுக்கு உடனே பதிலடி மாதிரி சட்டமன்றத்திலே ஸ்டாலின் வந்து அவங்களுடைய எல்லா செலவுகளையும் நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம், அவங்க வீட்டுக்கு வந்து யாருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காரு. இதை கம்மி பண்ணுறதுக்கு அவங்க உடனே அரசாங்க ரீதியாக அவங்க போகிறாங்க. ஸோ இப்படி நடக்குது. என்னென்னா, இவங்க சொந்த காசு நிறைய அடித்து வச்சுருக்காங்க, நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய சேர்த்துருக்காங்க. சொந்த காசை ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க? பாரதிய ஜனதா பொறுத்தவரையில் ஒவ்வொரு அதாவது கள்ளச்சாராயத்தில் வந்து இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அண்ணாமலை நேரிலேயே போய் சொல்லியிருக்கார். நேரில் போய் முதல் முறையாக கட்சி ரீதியாக வந்து பணம் தர்றேன்னு சொன்னது வந்து அண்ணாமலை மட்டும்தான். திமுக வந்து அரசாங்க பணத்தை தான் கொடுக்குறேன்றாங்களே, கட்சி பணத்தை கொடுக்குறேன் அப்படி வரல, சொந்த பணத்தை கொடுக்குறேன்னு அதுவும் வரல. விஜய் கூட போயிருக்காரு. விஜய் போய் மன்றத்தை சேர்ந்தவங்க வந்து உதவி பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் போய் பார்த்தாரு, பேசினார், ஆறுதல் சொன்னார். அவரும் வந்து ஏதாவது அறிவிப்பாருன்னு பார்த்தா ஒன்றும் காணோம். இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்படி போயிட்டு இருக்காங்க. அன்புமணியில் போயிருக்காரு, பார்த்துருக்காரு. அதான் பாமக அவரும் போய் பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க, போகிறாங்க. உதவிங்கிறது அந்த நேரத்து உதவி என்னங்கிறது வந்து சொந்த முறையில் சொந்த காசை
யாரும் செலவு பண்ணுறதுக்கான வழியை காணும். இது இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து எனக்கு நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து சீமானு கரெக்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது யார் வீட்டு பணம்? இந்த பணம் 10 லட்ச ரூபா வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி அரசு வந்து அறிவிக்குது. யார் பணம்? அதாவது குடிக்காதவனுடைய வரி பணத்தை குடிக்கிறவன்கிட்ட கொண்டு அவன் இறந்து போன அந்த குடும்பத்துக்கு போய் கொடுக்குறாங்க. அது எந்த வகையில் நியாயம்? அதில் எந்த வகையில் நேர்மை இருக்குது? அதில் என்ன எல்லாம் நல்ல விஷயம் இருக்குது? அதில் நல்ல விஷயமே கிடையாது. அந்த குடிக்கிறவன் வந்து இனிமேல் வந்து நம்ம செத்து போனால் உனக்கு வீட்டுக்கு பணம் உங்கள் அரசு பணம் வந்து சேருன்னு சொல்லி அது தவறான போக்கில் நீங்கள் திருப்பி விட்றீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்குறாரு. இது வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் சுட்டி காட்டினேன். கருணாநிதியினோட நூற்றாண்டை வந்து எல்லா ஊர்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நூலகம் திறக்கிறாங்க, பில்டிங் கட்டுறாங்க, அது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பூரில் போய் அதை பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் நூலகம் கட்டுறதுக்கு அங்கே ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. யார் வீட்டு பணம்? மக்கள் வரி பணம். நீ கருணாநிதி பேரை டெவலப் பண்ணுறதுக்கு அரசாங்க பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இது ஏற்கனவே அந்த கேள்வி நான் எழுப்பியிருக்கேன். ஏன்னா கருணாநிதிக்கான சேவையும் கட்சி சார்பாக பண்ணுங்கள், உங்கள் சொந்த காசில் பண்ணுங்கள். கேனர் என்னமோ 2000 ஊரில் வந்து 2000 சிலைகள் வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து கருணாநிதிக்கு திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் பணம்? அது யார் பணத்தில் செய்ய போகிறீங்க? இதை வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து இது அதிமுகவுக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டை தமிழகம் எங்கும் பண்ணாங்க. தமிழ்நாடு மூலம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? அரசாங்க செலவில் பண்ணாங்க. ஏன் உங்கள்கிட்ட கட்சியில் பணம் இல்லையா? கட்சிக்காரங்கிட்ட பணம் இல்லையா? உங்கள் செலவில் பண்ணுங்கள். ஏன் வந்து நீங்கள் அரசாங்க பணத்தில் செலவு பண்ணுறீங்க? இது எம்ஜிஆரே விரும்பாத விஷயம். அதாவது தன்னுடைய பேருக்கும் புகழுக்கும் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை தான் அவர் பார்த்துக்குவார் வழி, இந்த மக்கள் வரி பணத்தை இதை வந்து எடுத்துக்க விரும்ப மாட்டார். அமெரிக்காவில் வந்து அவர் சிகிச்சை பெற்று வந்தபோது புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இங்கேருந்து போனது வந்தது எல்லாம் சேர்ந்து எந்த செலவுகளில் வந்து அவர் கட்சிக்காரங்கிட்ட ஒரு இது மாதிரி திரட்டி இது பண்ணி அப்படி தான் வந்து அவர் வாங்கினார் வழியே அரசாங்க பணத்தை வந்து அவர் அது எடுத்துக்க விரும்பலை. அப்படி தான் பண்ணார். அதே மாதிரி பிறகு நினைவில் இருக்க பாருங்கள். நினைவில்லம் வந்து அவருடைய சொத்துக்கள்லேருந்து வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த நினைவில்லம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அரசாங்க பணம் செலவு செய்யக்கூடாதுங்கிறதுல வந்து உறுதியாக இருந்தார். அவர் முதலமைச்சர் ஆனவுடனே காரு அவருடைய சொந்த காரு எல்லாமே சொந்தம்தான். அது சம்பளம் கூட அவர் வாங்கிக்கல. எல்லாமே தன்னுடைய சொந்த பொருள் பார்த்துக்க. அங்கே வந்து போலீஸ்காரங்களுக்கான தேவையான செலவுகள் ராமவரம் தோட்டத்துக்கு வந்த பாதுகாப்புக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் இவருடைய சொந்த செலவு தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அரசாங்க செலவு வந்து பண்ணுறதுக்கு விரும்பலை. இப்படித்தான் தலைவர்கள் இருக்கணும், இப்படி தான் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு அப்புறம் வந்தாங்க பாருங்கள். வந்தது எல்லாம் திருவாளத்தானுங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போய்கிட்டு இருக்காங்க. மக்களை வந்து முட்டாளாக்குறது, மடையனாக்குறது, மோசமாக்குறது வேலை, எல்லா வேலையும் வந்து அது கருணாநிதி கற்றுக் கொடுத்த அந்த ஒரு அரசியலும் அந்த அணுகுமுறையும் தான். அது அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. வந்து மக்கள் வரி பணத்தை வந்து யாருக்காவது வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு 25 லட்சம், யாராவது இறந்து போனாங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அவங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணத்தை உருவாக்கி தரணுமே ஒழிய மக்கள் வரி பணத்தை வச்சு நீங்கள் விளையாடக்கூடாது. ஏன்னா இஷ்டத்துக்கு கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? மக்கள் எல்லாரையும் கடனாளி ஆக்குறாங்க. கடனாளி ஆக்கிறதுக்கு அவங்கள வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கேள்விகளை ஏன் எழுப்ப மாட்டேங்கிறாங்க? சீமான் வந்து ஏதோ இன்றைக்கி சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கேள்வியே மற்றவங்களுக்கு ஏன் சொல்லாமல் விட்டாங்க? அதிமுக அது முடிவு எடுக்குமா? இனிமேல் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு வந்து கட்சி செலவு தான் செலவு பண்ணுவோம், நாங்கள் அரசாங்க செலவு பண்ண மாட்டோம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா? செய்யட்டும். அப்படி செய்தாங்கன்னா இது வந்து நேர்மையான அரசியலுக்கு நோக்கி செல்கின்ற வழியாக இருக்கும். இல்லைன்னா வந்து மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை முட்டாளாகின்ற அந்த வேலை தான் செய்கிறீங்கன்னு அப்படின்னு அர்த்தமாகும். இதுக்கு இந்த கருத்துக்கள் வந்து இது எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பித்தா தான் அது மாற்று சிந்தனைகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.